ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஒரு கேக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய கேக்குக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாவு யூஸ் பண்ண போகிறது கிடையாது. முட்டை, பட்டர், எசன்ஸ் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் யூஸ் பண்ணி தான் இந்த கேக் வந்து நம்ம செய்ய போகிறோம். அதாவது பிஸ்கெட் யூஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு ஒரு கேக் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து யார் பண்ணாலுமே ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும், அதே போல் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாத இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வாங்க இந்த பிஸ்கெட் கேக் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி குட் டே பிஸ்கெட் வந்து எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெரிய பேக்கெட் தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எதாவது யூஸ் பண்ணணும்னு கிடையாது, உங்களுக்கு எந்த பிஸ்கெட் பிடிச்சிருக்கோ நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மில்க் பிஸ்கெட், மேரிகோல்டு இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பர்சனலாக ட்ரை பண்ணி பார்த்ததில் எனக்கு இந்த பிஸ்கெட்டில் செஞ்ச கேக் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் நான் உங்களுக்கு இதில் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து 22 பிஸ்கெட் அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் சின்ன பேக்கெட்டாக வாங்குறீங்க அப்படின்னா 2 பேக்கெட்டாக வாங்கிக்கோங்க, அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய எல்லா பிஸ்கெட்டுமே குட்டி குட்டி பீஸாக உடச்சி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அரைக்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இன்றைக்கி பிஸ்கெட்டை பார்த்தீங்கன்னா நைஸாக அரைச்சி தான் செய்ய போகிறோம். உங்களுக்கு ரவா கேக் போல் கொஞ்சம் உதிரியாக வேணும் அப்படின்னா குறைப்பாக கொஞ்சம் அரைச்சி செஞ்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே உடச்சி போட்டாச்சு. இதில் 2 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா சுகர் வந்து ஆட் பண்ணுறேன். இது டோட்டலாகவே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அந்த பிஸ்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்வீட்னஸே போதும் அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்க போகிறேன். இன்கேஸ் உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பேக்கிங் சோடாவே சேர்த்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஈனோ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக பட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடலெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கடலெண்ணெயில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோடைய ஃப்ளேவர் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கேக் பேக் பண்ணும்போது கண்டிப்பாக அதோடைய ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுத்து கொடுக்கும். ஸோ அந்த எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ரீஃபண்ட் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு கப் பால் பார்த்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு கப் பால் ஃபுல்லாக தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில பிஸ்கெட் பொறுத்து கண்டிப்பாக அளவு மாறுபடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கரெக்டான பதம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் பால் ஆட் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதே போல் பால் சேர்த்துக்கும் போது தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் மிக்ஸ் பண்ண பால் பார்த்திங்கன்னா உள்ளே அப்சர்வ் ஆகும். நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கேக் பார்த்திங்கன்னா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு கப் பால் ஃபுல்லாக தேவைப்படலை ஃப்ரெண்ட்ஸ், 3/4 கப் மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு. நான் உங்களுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 3/4 கப் பால் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஒரு கேக் பேனில் வந்து மாற்றிடலாம். ஒரு கேக் பேன் எடுத்து அதை வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். பட்டரில் வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் மாற்றிக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி பேன் இல்லைனா நீங்கள் பூரி பாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கனமாக இருக்கக்கூடிய பூரி பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கீழே நல்லா தட்டி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மேலே வந்து நட்ஸ் தூவிக்க போகிறேன். இதுவுமே ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை சேர்த்துக்கும் போது மேலே சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும், அதுக்காக தான். சாக்கோ சிப்ஸ் கூட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பாத்திரத்தில் கீழே பார்த்தீங்கன்னா தூள் உப்பு நிரப்பி வச்சுருக்கேன். இது வந்து 1 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ இதுக்கு மேலே ஒரு சின்ன ஸ்டாண்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாத்திரத்துக்கு பதிலாக நீங்கள் கடாய் யூஸ் பண்ணிக்கலாம், குக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரம் வந்து வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு. ஸோ நான் இதை வந்து எப்பவுமே கேக் பேக் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காற்று போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன கிராம்பு வச்சுக்கிறேன். இப்போ கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா ஹீட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேக் பேனை வந்து உள்ளே வச்சுக்கலாம். கேக் பேன் உள்ளே வச்சதுக்கப்புறமா மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டுட்டு ஸ்டவ்வுடைய ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மீடியமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் கீழே சீக்கிரமாக அடி பிடிக்காமல் நமக்கு கரெக்டாக பேக் ஆகி வரும். ஒரு 30 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ கரெக்டாக ஒரு 30 நிமிஷம் போல் ஆகியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பொருள் நம்ம உள்ளே விட்டு பார்க்கும்போது கேக் வந்து ஒட்டாமல் வரணும். இன்கேஸ் உங்களுக்கு ஒட்டுச்சுன்னா திரும்ப ஒரு 5 நிமிஷம் போல் வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் டூத் பிக்கில் கூட செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், கேக் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ கீழே எடுத்து வச்சிடலாம். கீழே எடுத்து வச்சதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக கூலானதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சைடில் வந்து இந்த மாதிரி கத்தி விட்டு நம்ம எடுத்து விட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ நல்லா கூலாகிடுச்சு. இப்போ தட்டில் வந்து மாற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இந்த கேக்கை வந்து திருப்பி போட்டுக்கலாம்.
அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நம்மளுடைய கேக் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பொருட்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். பட் கேக்கோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நல்லா வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு இதை கட் பண்ணியும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கேக் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.